ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்டர் கார்த்திக்ராஜ் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் நடந்தது என்னமோ அவருடைய ரசிகர்களால் தான். கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக்ராஜ் அவர்கள் என்ன பண்ணார்னு நான் சொல்லியே ஆகணும். டெலி அவார்ட்ஸ் 2023 விகடனில் நடந்ததில் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் த ஃபேவரட் ஹீரோவுக்கு நாமினிஸ் ஆயிருந்தார். அண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக த ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டை டிரெக்டர் எழில் சார் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டிரெக்டர் எழில் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் இடையில் இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் அந்த ஒரு வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நொறுங்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சின்னத்திரையில் இருக்கிற ரசிகர்கள் அந்த ஒரு ஆக்டருக்கு கொடுக்குற வரவேற்பு வெள்ளித்திரையில் கூட கிடையாது. இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் மாதிரியான இன்னும் பல ஆக்டர்ஸ் தன்னுடைய தன்னம்பிக்கையையும் விடாமல் ரசிகர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் அவங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பர்வான அவார்டை ஒரு செம்மையான ஸ்டேஜில் நின்று வாங்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவு தான் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே வெள்ளித்திரை ரசிகர்களும் சின்னத்திரை ரசிகர்களும் இணைய போகிறாங்க. ஸோ வெள்ளித்திரை சின்னத்திரைன்னு தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே நடிகர்கள்னு மாறத்தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் இந்த ஒரு அவார்டை கையில் வாங்கினோடனே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசியஸ் மூமெண்ட்டாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, என்னுடைய ரசிகர்கள்னால தான் இந்த அவார்டு கிடச்சிது அண்ட் இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிது. என்னுடைய ரசிகர்கள் மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது எதுவுமே சாத்தியமாக இருக்காது. நான் எதனால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி தோல்வியாக உட்காராமல் என்னுடைய ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, அந்த ஒரு அன்பான ஒரு சில வார்த்தைகள்னால தான் என்னால் இன்னும் மேலும் மேலும் மேலே வந்து உயர்ந்து போக முடிஞ்சுது. அவங்க எனக்கு கொடுத்த ஆதரவு எந்த அளவுக்குன்னா, நீ என் வீட்டில் ஒரு புள்ள, உனக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லு, நான் வந்து நிற்கிறேன்ற அளவுக்கு என்னுடைய ரசிகர்கள் எனக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு ஆதரவு. அதனால தான் என்னால் ஒரு படம் பண்ண முடிஞ்சுது, அந்த படத்தை ஹிட்டும் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்கள் மனசில் அந்த ஒரு படம் நின்றுட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் சீரியலும். நான் சீரியலில் என்ன தான் வந்துட்டு ஆக்ட் பண்ணாலும் அவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா எதுவுமே ஹிட் ஆகாது. இந்த அவார்ட் என்னுடைய ரசிகர்களுக்கு தான். இவங்க ஏன் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போ அவங்க மேலே எனக்கு கோவம் வருது. அவங்க என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கார்த்திக்ராஜ் அவர்கள் ரொம்பவே நிகழ்ச்சியாக பேசியிருக்காருங்க. நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுகிறதுக்கு காரணமே தன்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வச்ச ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் ரசிகர்களான நீங்கள் அவருக்கு கிடச்சிருக்க இந்த ஒரு விருது பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.